அமெரிக்காவில் சாண்டியாகோங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் பள்ளிவாயல் ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளிவாயலில் கடமையாற்றக்கூடிய ஒரு காவலர், ஆயுதம் தாங்கிய காவலர், அவர் மே மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை இடுகிறார். அந்த பதிவு இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பல பேராலும் பகிரப்படக்கூடிய ஒரு பதிவாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பல பேருக்கு வெற்றின்னா என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதார வசதி, அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய அழகு, இதெல்லாம் தான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நான் எதை வெற்றின்னு நினைக்கிறேன்னு சொன்னால், பிறக்கிறப்ப அல்லாஹு தாலா எனக்கு தந்த அதே தூய்மையான ஆன்மாவோடு நான் மீண்டும் என்னுடைய இறைவனை சந்திப்பதுதான் மிகச்சரியான மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த பதிவு தான் இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் பல பேராலும் பரப்பப்படக்கூடிய பகிரப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை அமெரிக்காவினுடைய சாண்டியாகோ பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. ஒரு 3 துப்பாக்கிதாரிகள் உள்ளே நுழைந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். அதிலே 3 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் இளம் வயதை சேர்ந்தவர்கள், கல்லூரியில படிக்கக்கூடியவங்க. அதிலே ஒருவன் தன்னுடைய தாயாரிடத்துல தற்கொலை பண்ணிக்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயிடத்தில் இருந்த வெப்பனையும் எடுத்துக்கிட்டு வெஹிக்கிளையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறான். உடனே தாயார் அங்கிருந்த போலீஸ் நிலையத்துக்கு இந்த தகவலை அறிவிச்சிடுறாங்க. என்னுடைய மகன் தற்கொலை பண்ண போறதாக சொல்லிட்டு என் வெஹிக்கிளையும் எடுத்துட்டு போயிட்டான், எங்கிட்ட இருந்த வெப்பனையும் எடுத்துட்டு போயிட்டான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் நீங்கள் ஆயுதத்தை அனுமதியோடு வைத்து கொள்ள முடியும். இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது கைது பண்ணிடுவாங்க. நம்ம நாடுகள் அதற்குரிய அனுமதி கிடையாது. அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் என்பது சர்வ சாதாரணமானது. அவங்க போலீஸ் அனுமதியோடு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருந்த தாயாருடைய ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இவன் தப்பி போனான்றதோட உடனடியாக அவனை ட்ரேஸ் பண்ணுகிற வேலையையும் அங்கிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் திடீரென ஒரு செய்தி வருகிறது சாண்டியாகோ போலீஸ் நிலையத்துக்கு. சாண்டியாகோ பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது, 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த இடத்திற்கு போலீசார் போயிட்டாங்க. போனதோட அந்த இடம் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. 3 பேரும் தப்பி போறாங்க. தப்பி போறவங்களை கைது பண்ணுவதற்குரிய முயற்சி நடக்கும் போதே அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகிறது. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் கொல்லப்பட்ட 3 பேர் பள்ளிவாயலுக்குள் அப்பாவிகளாக உயிர் மாய்த்து கிடக்கிறார்கள். அந்த 3 பேர்ல ஒருவர் யாருன்னு சொன்னா, அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட செக்யூரிட்டியாக இருக்கிறார். அமீனை பற்றிய செய்திகள் தான் இன்றைக்கு பரவலாக அமெரிக்கா முழுவதும் பகிரப்படுகிறது, சர்வதேசம் முழுவதும் பகிரப்படுகிறது. அல் ஜசீரா தனித்தனியாக பல ஆர்டிக்கல்களை அரபுல ஆங்கிலத்தில் அது பற்றி வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அமீன் இன்றைக்கு போற்றப்படுகிறார், வீரராக பேசப்படுகிறார். குறிப்பாக சாண்டியாகோ போலீஸ் நிலையத்தினுடைய உயர் போலீஸ் அதிகாரி ஊடகங்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவரை ஒரு வீரன் என்று சொல்வதில் எவ்விதமான தயக்கமும் இல்லை. அவர் நிச்சயமாக ஒரு வீரன் தான், அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர் மட்டும் இந்த முயற்சியை எடுத்தில்லைன்னு சொன்னா இன்றைக்கு எத்தனையோ உயிர்களை நாம் இழந்திருப்போம் அப்படிங்கிறாரு. உள்ள தாக்குதல்தாரிகள் நுழைகிறார்கள் பள்ளிவாயலுக்குள்ள. நுழையும் போதே அங்க வாயில் காப்பாளராக இருந்த இந்த அமீனுங்கிற சகோதரர் உடனடியாக அவர்களை எதிர்த்து போராடுகிறார். அங்கிருந்த பள்ளி குழந்தைகள், மதரசா நடக்கிறது, இஸ்லாமிக் சென்டர் ஒன்றாக அது இயங்குகிறது. அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுறாரு. இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான சண்டையில அந்த சகோதரர் கொல்லப்படுகிறார். அங்கு 3 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதில் 2 பேர் பொதுமக்கள், ஒருவர் இந்த பாதுகாப்பு அதிகாரி. இவர்தான் மே மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இட்டிருந்த பதிவை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெற்றின்னா சொத்து செல்வங்களும் அழகும் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஃபேமஸும் இருக்கிறத வெற்றியா நான் பார்க்கல. இறைவன் எனக்கு தந்த உயிரை அதே விதத்தில் இறைவனுக்கு ஒப்படைக்கும் விதமாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், அதுதான் வெற்றியாக நான் நினைக்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார். அமெரிக்க மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இஸ்லாமிய பிரச்சாரகர் உமர் சுலைமான் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில்
தன்னுடைய முகநூல் பக்கத்தில், தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் எல்லாம் இந்த அமீன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்த தகவலுடைய ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வீரரை நான் போற்றி புகழ்கிறேன் என்று அவரும் பரிந்துரைத்திருக்கிற அதே நேரத்தில் அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. புனிதமிக்க மாதத்தினுடைய புனிதமான நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இறைவா, அமீன் என்கிற இந்த சகோதரருடைய பாவங்களை பொருந்திக் கொள், அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொள் என்கிற விதமாக அவர் பிரார்த்தனையும் செய்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த அமீன் சகோதரர் தொடர்பாக பல பேரும் பல கருத்துக்களை சொல்லுகிற நேரத்தில் ஒரு பல் வைத்தியர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனாருடைய ஜனாசா நல்லடக்கத்திற்கு சாண்டியாகோ பள்ளிவாசலுக்கு போகிறார். அவர் அந்த செய்தியை இன்ஸ்டாவில் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில். அந்த செய்தியும் இன்றைக்கு பிரபலமாக பேசப்படுகிறது. அவர் போன நேரத்தில் அமீனை பார்க்கிறாரு, அவரும் இந்த பல் வைத்தியரை பார்க்கிறாரு. ரெண்டு பேருமே ஒருவர் பார்க்கும்போது பல் வைத்தியர் என்ன சொல்றாருன்னா, இவரை நான் எங்க சரி பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு எண்ணம் வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லும் போதே, நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்த அதே சிரிப்பலையோடு சிரிச்சுக்கிட்டு எங்கிட்ட ஓடி வந்து என்னுடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டு வந்து என்னை கட்டி அணைச்சி பேசினாரு. ரெண்டு பேருமே நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணினோம். இவர் அங்கே பாதுகாப்பு கடமைகளில் இருப்பார், எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் மக்களுக்கு மத்தியிலே. இதே நேரம் ஒரு போலீஸ் வண்டி வருகிற சைரன் சத்தம் கேட்டாலே போதும் உடனே வெளியே ஓடி போய் என்ன ஏதுன்னு பார்ப்பாரு. பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் அவரை சந்திக்கிறேன். அவருடைய மரணம் இந்த மக்களுக்காக பாதுகாப்பு நோக்கமாக பொதுமக்களை பாதுகாக்கிற ஒரு தியாகமாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே அவர் எதிர்பார்த்தது இதுதான், பொதுமக்களை பாதுகாக்கிற பணியிலேயே மரணிக்கணும்னு தான் எதிர்பார்த்தாரு. அல்லாஹ் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அவரும் தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இப்படி சமூக வலைதளத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் இன்றைக்கு உச்சமாக பேசப்படக்கூடிய புகழப்படக்கூடிய ஒருவராக அல்லாஹு தாலா அமீன் அவர்களை மாற்றியிருக்கிறான். அவர் எதிர்பார்த்த வெற்றியை அவர் அடைந்திருக்கிறார். இந்த உலகத்தில பார்வையில் அதைத்தான் நம்ம புரிய முடிகிறது. அல்லாஹு தாலா மறுமையிலும் அதை வெற்றியாகவே மாற்றி கொடுக்க வேண்டும். இதே நேரம் இந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் என்ன என்பதை பற்றி போலீசார் முழுமையான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் ஜஹ்ரான் மம்தானி அவர்களுடைய எக்ஸ் பேஜில் இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இஸ்லாமிய வெறுப்பு என்பது, இஸ்லாமோபோபியா என்பது அதிகரித்து கொண்டு வருகிறது. இதை தடுக்க வேண்டும். இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா இது வேறு விதமான பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என்று இஸ்லாமோபோபியா தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற விதமாக அவர் தன்னுடைய செய்திகளை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 2001 செப்டம்பர் 11 உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் ஒசாமா பின் லாதென் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் உலகம் முழுவதுமே இஸ்லாமோபோபியா என்கிற வார்த்தையே ரொம்ப ஃபேமஸ் ஆக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிக் டெரரிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாம் என்றால் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்கிற விதமாக கற்பனை கதைகளை உலகம் முழுவதும் அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு ஆதரவான லாபிஸும் ஜூவிஸ் லாபிஸ்களும் பரப்ப ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஆப்கான் மீதான அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல், அதற்கு பிறகு ஈராக் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல் என்று இந்த தாக்குதல்கள் நேரங்களில் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்கள் ஊடகங்கள் வழியாக விதைக்கப்பட்டு கொண்டே வந்தது நமக்கு தெரியும். அதை ஒட்டித்தான் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதலின் போதும் அதே இஸ்லாமோபோபியாவை அவர்கள் விதைப்பதற்கு முயன்றார்கள். ஆனால் இம்முறை இஸ்லாமோபோபியா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நெருக்குவதற்கு நினைத்த ஊடகங்களால் அதை செய்ய முடியவில்லை. குறிப்பாக ஊடகங்களை ஆளும் தரப்புக்கு தங்களுக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தவும் முடியாத நிலை தற்போது தோற்றம் பெற்றிருக்கிறது. எனவேதான் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புகளை உச்சமாக அவர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை. ஆனால் உலகம் முழுவதுமே இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் மனிதநேயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் மனிதர்கள் என்பதையும் மனித நேயம் மிக்கவர்கள் என்பதையும் தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள் என்பதையும் இஸ்லாம் தீவிரவாதத்தை எதிர்க்கிற ஒரு சித்தாந்தம் என்பதையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதிலும் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நிரூபித்துக் கொண்டே வருகிற காட்சிகளை நம்ம காண முடிகிறது. அதற்கு இன்னும் ஒரு புதிய எடுத்துக்காட்டுத்தான் சகோதரர் அமீன் அவர்களுடைய இந்த தியாகம். அவர் தான் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் பொதுமக்களை பாதுகாக்கிற பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்.
உலகமே அவரை கொண்டாடுகிறது. அல்லாஹு தஆலா சகோதரர் அமீனுடைய பாவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், அவருக்கு உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாமும் இறைவனிடத்திலே முன்வைப்போமாக.